சென்னையில் பெண்களுக்கான பிங்க் நிற ஆட்டோ விரைவில் வெளியாகிறது அரசாணை. 1 லட்சம் மானியத்துடன் சென்னையில் 250 ஆட்டோக்கள் அறிமுகப்படுத்தப்படும் நிலையில் பிற மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்த முடிவு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 10,000 கன அடியிலிருந்து 17,000 கன அடியாக அதிகரிப்பு. போலியான இமெயில் அனுப்பி பணம் பறிக்கும் கும்பலுடன் எச்சரிக்கையாக இருக்கும்படி சைபர் போலீசார் எச்சரிக்கை. வணிக நிறுவனங்களின் வியாபாரம் தொடர்பான பணமாற்ற மின்னஞ்சல் தகவல் தொடர்புகளை இடைமறித்து சைபர் குற்றவாளிகள் மோசடியில் ஈடுபடுவதாக போலீசார் தகவல். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் உறுப்பினரும் திமுக எம்பியுமான ராசாவுடன் தமிழ்நாடு தவ்ஹீத் சமாஜ் மாநில பொருளாளர் இப்ராஹிம் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்திப்பு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் குறித்து பாதகமான அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்ததாக தகவல். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வரும் 15ஆம் தேதி தொடங்க சாதகமான சூழ்நிலை உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்த முறை கூடுதலாக மழை கிடைக்கும் என்றும் கணிப்பு. சென்னை எழும்பூரில் தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாக தொடர்பு கொண்டு குறைகளை தெரிவிக்க புதிய செயலி. எழும்பூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் உருவாக்கிய செயலியை தொடங்கி வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களில் இன்று முதல் 10ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மகப்பேறு காலத்தில் குழந்தை இறப்பு வீதத்தை 0 நிலைக்கு கொண்டு வர நடவடிக்கை. 4 புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேட்டி. பச்சிளம் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் நலத்தை கண்காணிக்க 400 இடங்களில் சிறப்பு மையங்கள் தொடங்கப்படும் என்றும் தகவல். நீட் இளநிலை தேர்வு வினாத்தால் கசிந்த வழக்கு. பாட்னா சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் 3வது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது சிபிஐ. 21 பேர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலர் ஏ ஸ்டாலின் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. குடிநீர் கழிவுநீர் பணி செய்யும் ஒப்பந்ததாரரிடம் 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக வந்த புகாரை அடுத்து நடவடிக்கை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.